வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு அழகான பசுமை நிறைந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் குரங்கு மற்றும் குரங்கு குட்டிகள்னு சொல்லிட்டு குரங்கு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் குரங்கு குட்டிங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கு தேடியோ அவங்களுக்கு உணவே கிடைக்கல. அம்மா குரங்கு சொல்கிறாங்க, குட்டிசா, நம்ம காட்டுக்கு அருகில் ஒரு கிராமம் இருக்கு, அங்கே போனால் நமக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு குடும்பம் மெதுவாக கிராமம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்தை நோக்கி நடந்துட்டு இருக்க வழியில ஒரு வாழைப்பழத்தோப்பை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வாழைப்பழத்தோப்புக்கு காவல்காரர் இருக்காரு. இந்த பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி காவல் காத்துட்டு இருக்காரு. குட்டி குரங்குகள்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அம்மா, இப்படி காவல்காரர் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா குரங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, குட்டிசா, நம்ம அறிவு தான் நமக்கு பலம். ஆனால் அந்த அறிவை நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர நமக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு குரங்குகளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அம்மா குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா குரங்கு மரத்துக்கு மேலே ஏறி தன்னோட கைகளால் வேகமாக மர இலைகளை ஆட்டுறாங்க. அதனால் சலன்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. காவல்காரர் அதை கேட்டுட்டு, என்னடா இது, யாராவது உள்ளே இருக்காங்களோ அப்படின்னு தோப்போட மறுபக்கம் போய் பார்க்க போயிட்டாரு. அந்த நேரத்தில் குட்டி குரங்குகள் மரத்துக்கு கீழே விழுந்து இருக்கக்கூடிய பழங்களை மட்டும் எடுத்துட்டு வேகமாக காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயி திரும்பி வந்தபோது யாருமே இல்லை, மரங்களும் முழுக்க பாதுகாப்பாக இருக்குதுன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. காட்டுக்கு திரும்பிய அம்மா குரங்கு சொல்கிறாங்க, குட்டிகளா, நம்ம புத்தியை நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், யாருக்கும் தீங்கு இல்லாமல் வாழணும், அதுதான் ஒரு நல்ல பழக்கம்னு சொல்கிறாங்க. குட்டிகளும் மகிழ்ச்சியாக அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அவங்க பசியை ஆற்றிட்டாங்க. அடுத்த ஒரு குட்டி கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.